கர்த்தருடைய விட பெற்ற நாமத்துக்கு சோதனம். ஏற்காடு மலையிலிருந்து நான் உங்களுக்கு பேசுகிறேன். The power of the anointing. உடைய அபிஷேகத்தினுடைய வல்லமையை நாம் புரிந்து கொண்டால் நம்ம எல்லாரும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். இன்னைக்கு சாத்தான் நாம் அதை அறியக்கூடாதபடி அதை மறைக்க பார்க்கிறான். ஏன்னா அவனுக்கு என்ன பிடிக்காதுன்னா, நமக்கு வேதத்தை நன்றாக கற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடக்க ஆரம்பித்தோன்னா அவனுக்கு பிடிக்காது. அதனால தான் அநேகர வேதத்தை படிக்க விடுறதில்லை. The power comes from the anointing. வல்லமை அபிஷேகத்தின் மூலமாக கிடைக்கிறது. அபிஷேகம் என்றால் அதிகாரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த தெரியணும். பயன்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணோம்னா, வேதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வேத வார்த்தைகள், அந்த வேத வார்த்தைகளை படிக்க அந்த அனாயிண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா அந்த அதிகாரம் இன்னும் அதிகமாக பெருகும். அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி புதிய எண்ணெயினால் கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கிறார். சங்கீதக்காரர் அப்படிதான் சொல்றார், புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஸோ அப்போ புது எண்ணெயினால் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அந்த அதிகாரத்தினுடைய வல்லமை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வேதத்தை நாம் எடுக்க வேண்டும். வேதம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. வேதத்தில் குறைந்து போகிறவர்கள்லாம் விழுந்து போவாங்க. ஸோ நாம் வேதத்திலே நாம் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. எதை குறிச்சும் கவலைப்படாமல் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துங்க. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் நம்மை மீட்டிடவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். எதுக்காகனா அவருடைய வல்லமை புரிந்து கொள்ள, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை புரிந்து கொள்ள, அதிகாரத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் நமக்கு அந்த எண்ணெயை ஊற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்தது என்னன்னா, the oil of gladness, சந்தோஷத்தின் எண்ணெய், மகிழ்ச்சியின் எண்ணெய். எல்லா வல்லமை காட்டிலும், எல்லா அதிகாரங்களை காட்டிலும், எல்லா அபிஷேகம் காட்டிலும் உயர்ந்தது என்னன்னா மகிழ்ச்சியின் அபிஷேகம். the oil of gladness போட்டிருக்கோம் பைபிளில். ஸோ அந்த ஆயில் ஆஃப் கிளாட்னஸை கர்த்தர் நம்ம கொடுக்கும்படி, நாளுக்கு நாள் நம்ம பெருகும்படி நாம் வேதத்தை எடுக்க வேண்டும். வேத வார்த்தைகள் நமக்குள்ளே போகணும், நம்ம ஆவிக்குள்ளே போகணும், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அபயங்களுக்குள்ளே போகணும். அப்போது சாத்தான் நம்மளை தொட முடியாது, வியாதி நம்மை நெருங்க முடியாது. சூழ்நிலைகளாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, the power in the anointing, the power in the authority, அதிகாரத்தில் இருக்கிற வல்லமை. ஆமென். God bless you. ஆமென், ஆமென், ஆமென்.